அன்பு நண்பர்களுக்கு கணியரின் வணக்கம். ஏற்கனவே 2 எபிசோடு கொடுத்துருக்குறோம் பணக்காரர் ஆகிறது எப்படி அப்படின்னு. அது உங்களுக்கு கட்டாயம் பயன்பெற்றிருக்கும். அதனால 3வது எபிசோடும் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்டாங்க, அதனால 3வது எபிசோடு நம்ம தர்றோம். இப்ப நமக்கு நம்ம வீட்டுக்குள்ள கிழக்கு செவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள மொத்த வீடுல இருந்து நமக்கு இங்க வடகிழக்குல ஆரம்பிக்கிறோம். வடகிழக்குல செவர் இருக்கு. அதுலயே போனோம்னா அக்னி மூலை வருது இல்லையா? அந்த வரை ஃபுல் செவரு. சரிங்களா? வடகிழக்குல ஆரம்பிச்சு தென்கிழக்கு வரை உள்ள செவரை 9 பாகமாக பிரிக்கணும். எப்படி? ஒரு 10 அடி இருக்குன்னா 9 அடியா நம்ம மாத்திக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு எவ்வளவு பெரிய செவரா இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் நமக்கு ஹால் வரும், அதுக்கு அடுத்து கிச்சன் வரும். அந்த கிச்சன்ல இருந்து நமக்கு ஜலமூல வருதி நம்ம வீட்டுக்குள்ள இருக்க செவரனுடைய அளவை மட்டும் எடுத்துக்கிறணும். அது 9 பாகமா பிரிக்கணும். 9 பாகமா பிரிச்சு வடக்கு சார்ந்து 3 பாகத்தை தள்ளிடணும், தெற்கு சார்ந்த 3 பாகத்தை தள்ளிடணும். மீதி 3 பாகம் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு பணத்தை வச்சுக்கிட்டே வாங்க. அங்க வைக்க 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 நீங்க பெரிய செல்வ நிலையை அடைஞ்சு நல்ல குபேரனோட அந்தஸ்து கூட பெறக்கூடிய வாய்ப்பு கூட குபேரன் கொடுப்பார். வாழ்த்துக்கள், வசந்தங்கள் தொடரட்டும்.